வணக்கம் உறவுகளே. இன்றைய பட்டறை தேடலில் நாம் தரிசிக்கவிருப்பது உள்ளத்தை எந்நாளும் உற்ற நெடுங்குன்றம் வள்ளல் நம் ஈசன் மேல் வைத்து வாழ்ந்தால் தெள்ளிய ஞானமும் நற்செல்வமும் நானிலத்தே பெற்று என்றும் வானவரும் போற்ற வாழ்வாய் என்று பக்தர்களை வாழ வைக்கும் தலம், சுகபிரம்ம மகரிஷி வழிபெற்ற பேறு பெற்ற தலம், வினைகள் தீர்க்கும் அபூர்வ பாதாள லிங்கம் வீற்றிருக்கும் தலம், தீர்க்க முடியாத பிரச்சனைகளை தீர்த்தருளும் ஸ்ரீ தீர்க்காசல ஈஸ்வரர் காட்சியளிக்கும் தலம் என்ற அற்புதங்கள் வாய்ந்த அழகிய பாலாம்பிகை சமேத தீர்க்காசல ஈஸ்வரர் திருக்கோவிலைத்தான் இன்றைய பட்டறை திரளில் நாம் தரிசிக்கவிருக்கிறோம். வந்தவாசியிலிருந்து 25 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள அழகிய கிராமமாகிய நெடுங்குன்றத்தில் இத்திருக்கோவில் அமைந்திருக்கிறது. இத்திருத்தலம் வழியாகவே கிபி 7ஆம் நூற்றாண்டில் தோன்றிய சைவ சமய குரவரான திருஞான சம்பந்தர் திருவண்ணாமலையிலிருந்து செய்யார் சென்று அடைந்ததாக குறிப்பிடப்படுகிறது. தீர்க்காசல மலையை கண்டு வணங்கி நமசிவாய மந்திரத்தை ஓதி உள்ளே செல்வோம். இவ்வூருக்கு கிழக்கே வானளாவிய குன்று ஒன்று அமைந்துள்ளது. இக்குன்றே சிவபெருமான் அம்சமாக விளங்குவதாக மக்கள் நம்புகிறார்கள். இம்மலைத்தொடர் குன்று ஒன்றில்தான் சுகபிரம்ம ரிஷி தவம் செய்ததாக குறிப்பிடப்படுகிறது. மேலும் சிவபெருமான் சுகருக்கு வேதத்தை ஓதி உணர்த்தியதால் அம்மலையின் ஒரு பகுதிக்கு சுகபிரம்ம ரிஷி பர்வதம் என்ற பெயரே விளங்குகிறது. தன் கிளி உருவம் நீங்க வேண்டி சிவபெருமானை நோக்கி தவம் செய்ய பல்வேறு இடங்களுக்கு பயணம் செய்து வருகிறார் சுக மகரிஷி. அப்போது இப்பகுதியை அடைகிறார். இங்குள்ள மலையை கண்டவர் சிலிர்த்து போகிறார். இங்குள்ள மலையில் அமர்ந்து சிவபெருமானை நோக்கி தவம் செய்து மலையையே சிவபெருமானாக எண்ணி வணங்குகிறார். மலை மீது சிவலிங்கத்தை உருவாக்கி தீர்த்தத்தையும் உருவாக்கி சிவபெருமானையும் அன்னையையும் வணங்கி வழிபடுகிறார். தவத்தின் பலனாக சம்பதி சமேதராக காட்சியளித்த சிவபெருமான் அவருக்கு முக்தி வழங்கும் முன் செய்ய வேண்டிய பணியாக வேதங்களை வழங்கி ராமபிரான் வரும் வரை காத்திருக்கும்படி பின்னர் அவரிடம் கொடுக்கும்படியும் பணிக்க பிற்காலத்தில் ராமபிரான் வந்தபின் அவரிடத்தில் ஓலை சுவடிகளை எல்லாம் வழங்கிவிட்டு முக்தி அடைந்ததாக கூறுகிறது வரலாறு. எல்லா சிவன் கோவில்களிலும் காண கிடைக்காத அஷ்டலிங்க சன்னதியும் அமைந்திருக்கிறது. சைவ வைணவ ஒற்றுமையை போற்றும் வகையில் திருமாலுக்கென்று அழகிய தனி சன்னதியும் அமைந்திருக்கிறது. சுற்றுப்பாதையில் சிவனும் சக்தியும் கணபதியும் முருகனும் விற்றிருக்கும் அழகிய கைலாய காட்சி அமைக்கப்பட்டுள்ளது. இக்கைலாய காட்சி கோவிலின் தல விருஷமான வில்வமரத்தின் கீழ் அமைக்கப்பட்டுள்ளது சிறப்புக்குரியதாக கருதப்படுகிறது. சுகபிரம்ம ரிஷிக்கு காட்சி அளித்து பிரம்மரிஷி பட்டம் வழங்கிய சிவபெருமான் சுக முனிவரின் விருப்பத்திற்கு இணங்க மலையின் கீழே பாலாம்பிகை சமேத தீர்க்காசல மூர்த்தியாக காட்சியளிக்கிறார். எதிரில் அழகிய நந்தி பகவான் மிக பெரிய உருவத்தில் காட்சியளிக்கிறார். ஞானசம்பந்தரால் பாடப்பட்டுள்ள தலங்களில் ஒன்றாக பெருமைக்குரிய தலமாக இத்தலம் விளங்குகிறது. சிவபெருமானை காண கண் கோடி வேண்டும். கண்களில் பக்தர்களின் துயர் துடைக்க கருணை பொங்கி வழிகிறது. ஓம் நமசிவாய வாழ்க, நாதந்தால் வாழ்க என்று நம்மை அறியாமல் நம் வாய் மனப்பூர்வமாய் முணுமுணுக்கிறது. அன்னை பாலாம்பிகைக்கென்று தனி சன்னதி. பாலாம்பிகையாக அன்னை அருளை வாரி வழங்குகிறார். சுகபிரம்ம ரிஷியின் விருப்பத்திற்கு இணங்க தீர்க்காசல மூர்த்தியாக வீற்றிருக்கும் சிவபெருமானின் அருகில் சுகபிரம்மரிடம் வேத ஓலை சுவடிகளை பெற்ற ராமர் கோவிலும் அமைந்துள்ளது. வேறெங்கும் காண இயலாத வகையில் அமைந்த மிகப்பெரிய அழகிய ராமர் கோயிலும் குளமும் காண்பதற்கு பேரதிசயமாக விளங்குகிறது. பொதுவாக மிக பழமையான கோவில்களை மட்டுமே காண கிடைக்கக்கூடிய சக்தி வாய்ந்த பாதாள லிங்கமும் இத்திருக்கோவிலில் அமைந்திருக்கிறது. மிகவும் சக்தி வாய்ந்த பாதாள லிங்கத்தை காண்பதற்கு கோவிலின் மேற்புற பிரகாரத்திலிருந்து கிட்டத்தட்ட 20 அடி ஆழத்தில் படிகளில் இறங்கித்தான் செல்ல வேண்டும். ஒவ்வொரு படியாக இறங்க இறங்க சிவபெருமானிடமிருந்து வரக்கூடிய அந்த வைப்ரேஷனை நம்மளால நல்லா உணர முடியுது. 20 அடி ஆழத்துல பாதாள லிங்கேஸ்வரை செல்போனின் டார்ச் லைட் வெளிச்சத்தில் தான் காண முடிந்தது. லிங்கத்தின் அருகே அழகிய நந்தி சிலையையும் காண முடிந்தது. பெரும்பாலும் மிக பழைய கோவில்களில் மட்டுமே இத்தகைய பாதாள லிங்கங்கள் அமைக்கப்படுவது வழக்கம்னு சொல்றாங்க. அத்தகைய அபூர்வ பாதாள லிங்கத்தை கண்டு வழிபட்டு மரண பயம் நீங்கி செல்லலாம் என்று கூறுகின்றார்கள் பக்தர்கள். என்ன உறவுகளே, சுகமுனிவருக்கு பிரம்மரிஷி பட்டத்தை வழங்கிய பாலாம்பிகை சமேத தீர்க்காசல மூர்த்தியின் திருக்கோவிலை தரிசித்ததில் மகிழ்ச்சி தானே? மீண்டும் இது போன்ற நல்லதொரு தேடலில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் முளைப்பட்டறை முனைவர் இளவரசி. வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.